டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த தைராய்டை சரி பண்ணவே முடியல. இதுக்கு தீர்வு என்னன்னு தான் நிறைய ஆண்களும் பெண்களும் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இந்த தைராய்டு தொடர்பான இந்த ஹார்மோன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளமில்லா சுரப்பின்னு சொல்றோம். இதை அடிப்படையா வச்சுதான் உடலோட இயக்கமே, நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் உருவாக்கக்கூடிய ப்ராசஸே நம்ம உடல்ல நடக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தைராய்டோட சுரப்பியை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு என்னதாங்க தீர்வு? இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னா, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிளாண்ட்ல வரக்கூடிய பிரச்சனை, தைராய்டுல வீக்கம் ஏற்படுதுங்க, சின்ன சின்ன கட்டிகள் இருக்கு, நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகுது, என்னன்னே தெரியல, ஸ்வெல்லிங் இருக்கு, ரைட் இல்ல லெஃப்ட் லோப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம இந்த தைராய்டு பிரச்சனையை எதிர்கொள்வது இல்லையா? ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நமக்கு சுகர் மாதிரி தான் நம்ம சொல்றோம். சுகர் எப்படி நம்ம உடல்ல இருக்கும்போது இதை ஒரு குறைபாடு தான். இது ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இந்த குறைபாடை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் இருக்கோ, அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகளும் ரொம்ப எளிமையாக நம்ம சரி செய்யலாம். ஒரு சிலருக்கு என்னன்னா, திருமணத்துக்கு பிறகு இது பெண்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். தைராய்டு பிரச்சனையினால எனக்கு கன்சீவ் ஆகிறது தள்ளி தள்ளி போகுதுங்க. அடிக்கடி நான் கன்சீவ் ஆகிறேன், 2-3 மந்த்ஸ்ல திரும்ப அபார்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. திரும்பவும் நான் கன்சீவ் ஆகிறேன், இது தைராய்டுனால தான் ஈஸியா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருமணமாகி 2 வருடங்கள் 3 வருடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, உடல் பருமன் அதிகமாக ஆரம்பிச்சிடுது. அப்போ திருமண ட்ரீட்மெண்ட்க்கோ இல்ல குழந்தைக்காக முயற்சி செய்யும் பொழுது என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ், முதல்ல வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டோ இல்ல உங்களுக்கு நேச்சுரலா நீங்க கன்சீவ் ஆகணும்னாலும் வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா இந்த தைராய்டு ஹார்மோன் பண்ற விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, வெயிட் கெயின் ஆகிறது, குழந்தை பேரே தள்ளி போகிறது, இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகுது. இதனால மூட் ஸ்விங், மன அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனை நம்ம எப்படிங்க ரெகுலேட் பண்றது? நேச்சுரலான வழிமுறைகள் எதுவுமே இல்லையா? நம்ம நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கு நிறைய பேர் தைராய்டு மாத்திரைகளை நீங்க நிறுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதுமே நேச்சுரலான ஒரு தைராய்டு ஹார்மோன் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். சரி, இந்த மாதிரியான சில வழிமுறைகளை நம்ம எப்படிங்க ஃபாலோ பண்றது? அப்போ நேச்சுரலா தைராய்டு ஹார்மோனை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நேச்சுரலா நம்ம தைராய்டு ஹார்மோனை சரி செய்யறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தைராய்டு ஹார்மோனை சரி செய்யலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நிரந்தரமாக தைராய்டு மாத்திரைகள் 50 மில்லிகிராமோ இல்லை 75, 150 அந்த மாதிரி நீங்க மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதையுமே நம்ம சரி செய்யறதுக்கான நிறைய வழிமுறைகள் நமக்கு இருக்கு. ஸோ அதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, வீக்கம். தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்கு, இதனால எனக்கு குரல் வளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. என்னன்னா, மேம் நான் ஒரு மேடை பாடகி, நான் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சிருக்கோம், இதுல பாடுறது தான் என்னோட வேலையே. இந்த தைராய்டு பிரச்சனைனால குரல் வளமே இல்லாம போயிடுச்சு, பாடவும் முடியல, இதுக்கு என்னங்க எனக்கு தீர்வு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தைராய்டுனால குரலே மாறி போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு, ஏன்னா கொஞ்சம் பேசினாலும் ரொம்ப சிரமப்பட்டு பேசுற மாதிரியோ, தொடர்ந்து கொஞ்ச நேரம் பேசும்போது தொண்டையில ரொம்ப வலி தெரிகிற மாதிரி, கஷ்டப்பட்டு பேசுற மாதிரி இருக்கே அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே தைராய்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். நம்ம உடல்ல முக்கியமான ஒரு ஹார்மோன், டைஜஷனா இருக்கட்டும், கல்லீரல்ல நம்ம மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு, ரீப்ரொடக்ஷன் அடுத்து நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இது முக்கியமான ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். இதனால ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுது. அப்போ பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இது பாரபட்சம் இல்லாம நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது இந்த தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் செய்யக்கூடிய உணவுகள் என்ன?
ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும், ஹசிமோட்டோ தைராய்டிஸ் மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும், தைராய்டு நொடியூல்ஸ் இருந்தாலும் எப்படிங்க இதை நம்ம சரி பண்ணலாம்? இயற்கையான உணவு முறைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனை நம்ம உடல்ல இருக்குன்னா உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே அடுத்ததாக நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் மருந்துகளும் நம்ம எடுத்துக்க முடியும். உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் மஞ்சள். மஞ்சள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை இன்டர்னலா உள்ளுக்கு கூட சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா தினமும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சளை வெந்நீர்ல கலந்தோ பால்ல கலந்தோ நம்ம வெதுவெதுப்பா நம்ம குடிச்சிட்டு வரும்போது மஞ்சள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் சரி, வீக்கம் இருந்தாலும் சரி, கட்டிகள் இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு இருக்கு. மஞ்சளை வந்து தொடர்ந்து வெது வெதுப்பான தண்ணியில ஏதாவது ஒரு நேரம், டெய்லி வந்து ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குடிக்கலாம். அடுத்ததாக இந்த சின்ன வெங்காயம், இது வந்து மிக சிறந்த ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். இந்த சின்ன வெங்காயத்துல அதிகமான சல்ஃபர் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றுவதற்கு சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சொல்லலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா திக்கா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதனோட சாறு மட்டும் தனியா எடுத்துக்கணும். இந்த சாறுல கொஞ்சமா கருப்பட்டி சேர்த்து காய்ச்சணும். நல்லா காய்ச்சி நம்ம பாகு மாதிரி வரும் இல்லைங்களா? இதுல வந்து ஒரு நல்ல ஒரு கருப்பட்டியும் அந்த சின்ன வெங்காய சாரும் சேர்த்து நமக்கு பாகு மாதிரி கிடைக்கும். இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நாட்கள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ண போறோம்னா வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த வெங்காய சிரப் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த வெங்காய சிரப்பை வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிக்கும்போது நமக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வுன்னு சொல்லலாம். ஏன்னா இதை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு மெடிசன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? மாத்திரைகளை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் மாத்திரைகளை விட்டுட்டு இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா வாழைப்பூ கஷாயம். வாழைப்பூவோடு சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். மிக்சியில போட்டு அரைச்சாலே போதுமானது. ஸோ வாழைப்பூ, சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மிக்சியில நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 3 கிளாஸ் தண்ணியில இது வந்து ஒரு 2 நெல்லிக்காய் அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த தண்ணீரை குடிச்சு பாருங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு. ஸோ வாழைப்பூ, சோம்பு, இஞ்சி இது 3மே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருந்தா அதை வந்து சரி செய்யும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இதனோட சித்த மருந்துகள் எக்கச்சக்கமான மருந்துகள் இருக்கு. தைராய்டு ஹார்மோனுக்கான மருந்துகள் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். முக்கியமாக இதுல சதாவரி சார்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கும் பொழுது சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். தைராய்டை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு இத்தனை வழிமுறைகளை ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்சோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளாவே நல்ல ஒரு பலன் நம்ம கிடைக்கும். தைராய்டு ஹார்மோன் அப்படின்ற பிரச்சனை மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளியில வரலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.